aspirants, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் டெக் ப்ளூமர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் ஃபுல்லாவே டெக்னாலஜியை பத்தி தான் பார்க்க போறோம். டெக்னாலஜி டிசபிலிட்டிஸ் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பூனா இருந்திருக்கு, ஒரு வரப்பிரசாதமா இருந்திருக்கு, அதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் லெசனுக்குள்ள போலாம் வாங்க. About the lesson, this lesson talks about the use of technology by a normal person and in empowering the disabled to do their day-to-day chores of life, to travel, to communicate, to learn and to do business and to live in comfort. அதாவது disability people அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைய, அதாவது அவங்க சாப்பிடுறதுக்கு, அவங்க தூங்குறதுக்கு, அதாவது டு டிராவல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு, மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள மத்தவங்க மாதிரி, அதாவது நார்மல் பீப்புள் மாதிரி எந்த வித தடையும் இல்லாம பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜியை பத்தி தான் சொல்ல வராங்க. அலிஷா டேவிட்'s life has changed with the use of technology. Technology impacts the environment, people and the society as a whole. அதாவது அலிஷா அப்புறம் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பர்சனாலிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய லைஃப்ல டெக்னாலஜி எந்த மாதிரி ஒரு ரோலை பிளே பண்ணுச்சு அப்படின்றதுதான். டெக்னாலஜி impacts the environment, people and the society as a whole. The way we use technology determines if its impacts are positive in the society or negative. அதாவது இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது சொசைட்டில ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா இல்ல நெகட்டிவ் இம்பாக்டா அப்படின்றத பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். Have you ever thought that your refrigerator can order stuff on its own? Well, anything which is below the predefined limit or below certain threshold can be self-ordered by the appliance. அதாவது நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்ம வீட்டுல இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருக்கிற ஸ்டஃப் எல்லாமே காலியானதுக்கு அப்புறமா அது தானா ரீஃபில் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது நமக்கு தேவையான பொருளை நம்ம தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்னாடி இருக்கிறது எல்லாமே படிச்சு பார்த்து தெரிஞ்சு அப்புறமா அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைப்போம். ஆனா இவங்க சொல்ற டெக்னாலஜி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஸ்டஃப் காலி ஆயிடுச்சுன்னா தானா அதை ஆர்டர் பண்ணி அதை ரீஃபில் பண்ணிக்குமா. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? Your refrigerator can directly link to the e-commerce site and order for milk if it is about to exhausted consumable products such as ink cartridges may be capable of self-ordering replacements when the current level falls below a certain threshold. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு லிமிட் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 liters ஆஃப் மில்க் எப்பவுமே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு லெவல் செட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாக்கா 2 liters கீழே குறையுது, அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை ரீஃபில் பண்ணிக்கிறதுக்காக நம்ம டெக்னாலஜி மூலியமா, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க டெக்னாலஜி மூலியமா அது ஒரு இ-காமர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்களாம். அதாவது இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட் அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் சைட் கூட கனெக்ட் பண்ணி வச்சுட்டு உனக்கு இந்த லிமிட்டுக்கு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா நீ ஃப்ரிட்ஜே டைரக்டா இந்த அமேசான்ல ஆர்டர் பண்ணி அமௌண்ட் தானா டிடெக்ட் பண்ணி அது வீட்டுக்கே வர்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு சின்ன இமேஜினேஷன் தான். Have you ever wished you were better informed managing entertainment and home appliance by voice commands or by swapping the finger is a reality now. அதாவது இப்போதான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே டெக்னாலஜி ஆயிப்போச்சு. அதாவது நம்ம கையில ஒரு போன் வச்சிருப்போம், அதுலயே எல்லா வேர்ல்டுமே அடங்கிடுது. நமக்கு எது தேவைனாலும் அதுல சும்மா ஒரு டைப் பண்ணா போதும், அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துருது. இப்படி ஸ்வாப் பண்ணா போதும், எல்லாமே மூவ் ஆகுது. அந்த மாதிரி எல்லாமே இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம இப்படிலாம் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோமா? இல்ல. Gently bored by the program you watch on TV, just tell your smart TV that you want to view your social feed instead. அதாவது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துலலாம், வாரத்துல 2 டிவி ஷோ தான் இருக்கும், எல்லா பழைய பாட்டும் இந்த டைம்ல தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போரிங்கா பார்த்ததே பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவின்னு வந்துருச்சு. அதுல நம்ம என்ன வேணாலும், அதாவது சோஷியல் ஃபீட் கண்டென்ட்ஸ், இன்ஸ்டாகிராமோ, வாட்ஸ்அப்போ, யூடியூபோ எது வேணும்னாலுமே நம்ம ஸ்மார்ட் டிவிலே பார்த்துக்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட், if you are stuck in a traffic jam, just let your kettle make some tea for you, which can sip piping hot the moment you reach home. Your entire water and energy management can be taken care by automating all the activities. முன்ன ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்கனாக்கா, வீட்டுல சர்வன்ஸ் இருப்பாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அதாவது அந்த மிட் டேல ஃபோன் பண்ணி சொல்லுவோம், நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், எனக்கு டீ போட்டு வைங்க சூடா அப்படின்ட்டு. ஆனா டெக்னாலஜி கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு கெட்டில் இருக்கான், அதுகிட்ட நம்ம
ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது வழியில டிராஃபிக் ஆயிடுச்சு, நம்ம போன்ல இருந்தே அந்த கெட்டில்க வந்து மேனேஜ் பண்றோம். எனக்கு வந்து நான் வரும்போது ஒரு சூடான டீ வந்து மேக் பண்ணி ஒரு வாமான ஒரு கதகதப்பா வச்சிருக்க மாதிரி வச்சிருந்து நான் வர்றப்ப எனக்கு சூடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன்லயே வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. Technology has not only made a normal person's life easier, but it is also a boon to citizens with special needs. Also, the normal people உடைய லைஃப் மட்டும் டெக்னாலஜி மாத்தல, ஆல்சோ டிசபிலிட்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. India is home to 2.7 crore people living with one or the other kind of disability according to the 2011 census. அதாவது இந்தியா வந்து 2.7 crore பீப்புளுக்கு வந்து ஒரு வீடா இருக்கு. அப்படிப்பட்ட வீட்டுல அதாவது எந்த சென்சஸ் படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2011 சென்சஸ் படி 2.7 crore 2.21% யார் அப்படின்னாக்கா டிசபிலிட்டி பீப்புள் தானா. சரிங்களா? Unlike the developed world, India is disabled or deprived by attitudinal barriers as they continue to grapple with the challenges of access, acceptance and inclusion. அதாவது எல்லா கண்ட்ரிஸ், அதாவது இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க, அதாவது டெவலப் ஆன கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற டிசபிலிட்டி பீப்புளுக்கு இந்தியா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அவங்களுடைய வெற்றி கிராப்பிள் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எல்லா தடைகளையும் மீறி நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கிராப்பிள்னு சொல்லுவாங்க. அப்படி கிராப்பிள் பண்ணிட்டு இருக்க பீப்புளுக்கும் இந்தியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா தான் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்செப்டன்ஸ், அப்படிப்பட்ட பீப்புள்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்களையுமே வந்து எல்லாத்துலயும் இன்க்ளூசிவ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதாவது இப்போ ஒரு நம்ம பஸ்ல போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் பஸ்ல ஏறணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, டிசபிலிட்டி பீப்புள் அவங்களுடைய வீல் சேரோட அவங்க நிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ், பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தனியா யூஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி சில இன்க்ளூஷனை தான் வந்து இந்தியாவில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த do you know box வந்து லாஸ்ட்ல பார்க்கலாம். Alita says, I would probably still have done it because I want everyone to know the difference technology has made in my life, but it would have been frustrating and difficult. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷா சொல்றாங்க. அது என்னன்னா, டெக்னாலஜி என்னோட லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷா சொல்றாங்க. ஏன்னா பட் இட் வுட் ஹாவ் பீன் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அண்ட் டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா இந்த டெக்னாலஜி இல்லைன்னா என்னோட லைஃப் வந்து ஒரு மாதிரி வெறுப்பா ரொம்பவும் கடினமா தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. I have cerebral palsy and I can't physically type as fast as I think or anywhere near. But right now that's what I'm doing. I bet you are wondering how. இவங்களுக்கு இருக்கக்கூடிய டிசபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செரிப்ரல் பாலிசி. செரிப்ரல் பாலிசி அப்படின்றது மூளையில இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே வந்து டைட்டா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களால எல்லா பீப்புள் மாதிரி நார்மலா திங்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாதா, நார்மல் பீப்புள் மாதிரி திங்க் பண்ண முடியாதா. அவங்க நினைச்ச சில விஷயத்த வந்து பிசிக்கலா ஃபாஸ்டா ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம், அடுத்தது உடனே இன்னொரு விஷயத்துக்கு வந்து ஃபாஸ்டா யோசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களால இமேஜின் பண்ண முடியாதா. ஆனா இப்போ என்னால எல்லாமே பண்ண முடியும். அது ஏன் அப்படின்னா அது எப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்றாங்க. I'm using a piece of technology called Dragon Dictate. ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்றது Dragon Dictate அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான். I speak and the words appear on my screen and then I can print them out. It's made a huge difference to me. It made me achieve things I only dreamt of. ஓகே, டிராகன் டிக்டேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அவங்க பேசுவாங்களாம், பேசுறத அந்த டிராகன் டிக்டேட் அப்படின்ற டெக்னாலஜி அப்படியே டைப் பண்ணி காமிக்குதான். எப்படின்னா இந்த மாதிரி தான் பாருங்க, அவங்க கிட்ட ஒரு மைக் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த மைக் மூலியமா அவங்க பேசுறாங்க. அவங்க ஆப்போசிட்ல ஒரு ப்ரொஜெக்டரோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று இருக்கு, அதுல அவங்க பேசுறது எல்லாமே டைப் ஆகி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வருது. ஸோ தட் அவங்களால செக் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? அவங்க பேசுறது தான் கரெக்டா டைப் ஆகுதா அப்படின்றத டைப் பண்ணி அவங்க அதை ஒரு பிரிண்ட் அவுட்டா எடுத்து அதை அவங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. I used to have a teacher. She's passed away now, and one day she said to me, "You are going to do your maths
GCSE, General Certificate of Secondary Education. I said, no, I am not. அலிஷாவுக்கு வந்து முன்ன ஒரு டீச்சர் இருந்தாங்களாம். அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்களா, நீ வந்து GCSE அப்படின்ற ஒரு கோர்ஸ் பண்ணணும், மேக்ஸ்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொன்னாங்களா. அதுக்கு அலிஷா என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களால நார்மலா திங்க் பண்ணவே முடியல. ஸோ அவங்க எப்படி டைப் பண்ணுவாங்க, அதனாலதான். Don't be silly. I didn't think I could do anything like that. Studying was so difficult because I had to rely on someone to type everything into a computer for me. ஏன் அப்படின்னா நான் சாதாரணமா டைப் பண்றதுக்கே இன்னொருத்தவங்கள சார்ந்துதான் இருக்கேன். ரிலை அப்படின்னா சார்ந்துதான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால இப்படி தனியா படிக்க முடியும். நான் படிக்கணும்னா என் கூடயே இருந்து எனக்காக ஒருத்தவங்க டைப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதனால என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. இது ஒரு சில்லியான விஷயமா நீங்க கேட்கறது ரொம்ப சில்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்பவே இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் தட்ஸ் சேஞ்ச் நவ். I can do it myself with my voice. ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு, எல்லாத்தையுமே நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. Kim, who is the assistant technologist at my school, introduced me to Dragon Dictate and it has opened up the world to me. கிம் அப்படின்றவரு அவங்க ஸ்கூல்ல ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்டா இருக்காரு. ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, டிராகன் டிக்டேட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை அலிஷாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. கிம் அப்படின்றது யாருன்னா ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அலிஷா படிக்கிற ஸ்கூல்ல இருந்திருக்காரு. ஓகேங்களா. அவர் தான் இதை introduced me to Dragon Dictate and it has opened up the world to me. அவர் இன்ட்ரோ பண்ணதுனால என்ன ஆயிடுச்சான், உலகமே அவங்களுக்கு புதுசா திறந்த மாதிரி ஆயிடுச்சான். Kim showed me how to train it to understand my voice. It took a few hours. Now I use it in class and at home as well. It has made me more independent and I am now able to study on my own. Now I am doing my maths GCSE. I know my teacher will be proud of me. So கிம் தான் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, டிராகன் டிக்டேட்டை இன்ட்ரோ பண்ணதும் அவர் தான். ஆல்சோ அந்த டிராகன் டிக்டேட்டை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அவங்க தாராளமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களால ஈஸியா அதை அக்சஸ் பண்ண முடியுது. அது மூலியமா அவங்க GCSEயும் படிச்சு முடிக்கிறாங்க, மேக்ஸ் GCSEயும் படிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய டீச்சர் அலிஷாவை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்களாம். I never thought I would be able to do one GCSE in my life, but I am going to do two, and I feel like I want to push myself even further. Kim says technology can help me do that. It is opening up the world for young disabled people like me. நான் ஒரு GCSE படிப்பேனா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ 2 GCSE பண்ண போறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் கிம் தான். அவர் தான் எனக்கு இந்த டெக்னாலஜி உனக்கு எல்லா விதத்துலயுமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா டிசபிலிட்டி பீப்புளுக்குமே இது ஒரு புது உலகத்தை வந்து திறந்து உனக்கு வழி இருக்கு அப்படின்னு காமிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. There are many different types of technology that can help a young disabled person become independent. Also, இந்த டிராகன் டிக்டேட் மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்கு இந்த டிசேபிள் பீப்புளுக்காக. ஒரு கைண்ட் ஆஃப் டிசேபிள் பீப்புளுக்கும் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. For example, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. They don't need to press a button or anything. Also, இப்போ சில பேருக்கு கை கால் எதுவுமே மூவ்மெண்ட்ஸ் பெருசா வரல அப்படின்னா அவங்களுடைய கண்ணில் இருக்கிற மூவ்மெண்ட்ஸை வச்சு பேஜை வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு சிஸ்டமை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கை போயிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அதை வந்து அது மூலியமா நம்ம மூவ் பண்ணாம நம்மளுடைய கையில இருக்க பியூப்பிள்ஸை இப்படி மூவ் பண்ணாலே போதும், இந்த பேஜை படிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Just one person Kim works with all 42 students here at my school and helps us use technology in different ways. She's amazing. I don't know what we would do without her. We would lose out on so many opportunities. It has opened up the world to me. கிம்ம பத்தி சொல்றாங்க. கிம் ஒரு 42 ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரே டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மொத்தம் 42 ஸ்டூடெண்ட்ஸா. அவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸா அவங்களுக்கு அவரு இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காரு. ஐ டோன்ட் நோ
I don't know what we would do without her. We lose out on so many opportunities. சப்போஸ் கிம் மட்டும் இல்லை அப்படின்னாக்கா நான் இந்நேரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பேன், என்னோட லைஃப்ல இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆகிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷா சொல்றாங்க. இட் ஹாஸ் ஓப்பன் அப் த வேர்ல்ட், அதாவது இந்த என் கண்ணையை திறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. 21-year-old David says technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. ஓகே, நெக்ஸ்ட் அலிஷாவுடைய கதை முடிஞ்சிருக்கு. இப்ப 21 years old ஆன டேவிட் அவருடைய கதையை பத்தி சொல்றாங்க. அவரால் என்ன பண்ண முடியாதா, நார்மலா எல்லாருக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ண முடியாதா, கம்யூனிகேட் பண்ண முடியாது, இண்டிபெண்டா இருக்க முடியாது. which gives me freedom. ஓகேங்களா, ஸோ அவருக்கு ஒரு விதமான ஒரு டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது என்னன்றது பார்க்கலாம். For verbal communication, David uses a liberator communication device which he controls with his eye movements. It has a Bluetooth adapter, so it lets him use any PC or Mac by sending commands through the liberator. அதாவது ஒரு மெசேஜ் பண்ணணும் மற்றவங்களுக்கு அப்படின்னா அவங்களால அதாவது நான் முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்ணில் இருக்கிற மூமெண்ட்ஸை வச்சு அவங்க டைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான். ஸோ இதுல இவருக்கு கை வராது, இவரால் ஈஸியா எந்த மூமெண்ட்ஸை பண்ண முடியாது. ஸோ இவரால் எந்த கம்யூனிகேஷனும் இப்ப டக்குன்னு யாருக்காவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா கையால அவரால் யாருக்கும் மெசேஜ் பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா ஐ கேஸ் அப்படின்னு, அதாவது கண்ணில் இருக்கிற மூமெண்ட்ஸ் மூலியமா சில அவருக்கு எதிரில் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் சென்டென்ஸ் எல்லாமே இருக்கும். அவர் கண்ணை மூவ் பண்றதுக்கு மூலியமா அது அவர் என்ன இருக்கணும்னு யோசிக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி நிறைய பேருக்கு மெசேஜ் உருவாக்க முடியும், சென்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஆல்சோ இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை அவர் கூட இருக்க ப்ளூடூத் இல்லைன்னா மேக் கூட கனெக்ட் பண்ணி அவர் எங்க போனாலும் அங்க இருந்து இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ்க்கு அதை கமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. It was a great feeling when I learned to use it. It took me a couple of weeks. Communicating with people was very difficult before. இவங்களுக்கு பாருங்க, இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை பழக்கமாகறதுக்கு அவங்களுக்கு மொத்தம் கப்பல் ஆஃப் வீக்ஸ், அதாவது 2 weeks வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு அந்த டிவைஸ் கூட இவரை அடாப்ட் ஆகிறதுக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் ஆகிறதுக்காக இவர் கப்பல் ஆஃப் வீக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டிவைஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பீப்புள் கூட ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது முன்ன விட அப்படின்னு சொல்றாரு. He has an ACTIV controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. ஆல்சோ இவர்கிட்ட ஒரு ACTIV கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்கு. ஓகேங்களா, அது எதுக்கு அப்படின்னாக்கா அவருடைய ஹெட் கிட்ட இருந்து எல்லா மூமெண்ட்ஸையும், அதாவது ஒரு வீல் சேர்லயோ ஒரு பெட்லயோ எங்க இருந்தாலுமே அவர் இருக்கிற இடத்துலயே வந்து அதை வந்து கமாண்ட் பண்ற அளவுக்கு வச்சிருக்காரு. which means he can control his TV, Blu-ray, டிவியை கண்ட்ரோல் பண்ணலாமா, ப்ளூரே கண்ட்ரோல் பண்ணலாமா, மியூசிக் பிளேயர்ஸை அவரு பட்டன்ல எதுவுமே ப்ரெஸ் பண்ணாம அவருடைய ஐ மூமெண்ட்ஸை வச்சு டிவிஸை வந்து சேனலை சேஞ்ச் பண்றது, சாங்ஸை வந்து சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. David was born with ethetoid cerebral palsy and attends a specialist school and college. So ethetoid cerebral palsy அப்படின்றது அவருக்கு எந்த மூமெண்ட்ஸும் வராது. ஓகேங்களா, அவரோட பிரெயின்ல இருக்கிற சில நர்வ்ஸ் வந்து டைட்டா இருக்கிறதுனால இவருக்கு மூமெண்ட்ஸ் வராது. அதுதான் வந்து ethetoid cerebral palsy. அவரு ஆல்சோ ஒரு ஸ்பெஷலிஸ்டையுமே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. எங்க அப்படின்னாக்கா ஸ்கூல்லையுமே, ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல. ஓகேங்களா, he has been using a high-tech communication aid since he was 8 years old and has been interested in AAC, augmentative and alternative communication and technology ever since. ஆல்சோ இவர் பாருங்க, ஆனா இவருக்கு இந்த AAC வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசையாவே இருந்திருக்கு. ஆல்சோ என்ன பண்ணிருக்காரு, ஹைடெக் கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணிருக்காரு அவருடைய 8 வயசுல இருந்தே. ஓகேங்களா, when David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system, which took lots of navigation and required a lot of efforts combined with switching. ஓகே, AAC யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு கடைசியில. ஆனா அந்த AAC வந்து அவருக்கு அந்த அளவுக்கு காம்பாக்டா இல்லை, அது நிறைய நேவிகேஷன் இருந்திருக்கு. நேவிகேஷன் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து அவரு நிறைய ஸ்டெப்ஸ் போயிட்டு தான் அவருக்கு தேவையானதை அவரால் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுல எந்த ஷார்ட் கட்டும் இல்லை, அவர் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு.
எப்படின்னா அதுல பேஜ் பேஸ்ட் சிஸ்டம் இருந்திருக்கு. ஓகேங்களா, பேஜ் பேஸ்ட் சிஸ்டம் இருந்திருக்கு which took lot of navigation. ஒரு பேஜ் தாண்டி தான். ஓகேங்களா, இப்போ ஒரு வெப்சைட் இருந்ததுன்னா அதுல நிறைய பேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஏஏசில நிறைய பேஜஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு செலக்ட் பண்ணி போன அப்புறம் தான் அவருக்கு தேவையானதை அவரை பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து அவருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. He now uses a ECO2 with the ECO point, making his selections with the foot switch once he has fixed his gaze on the icon that is required. He has a smaller communication aid. இப்போ ஒரு எதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா ECO2 அப்புறம் ECO பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இதுல எப்படி ஆப்ஷன்ஸ் எல்லாம் மூவ் பண்றாங்க அப்படின்னாக்கா ஸ்விட்ச் ஒன் he has fixed அவருடைய ஃபூட்ல. ஓகேங்களா, அவருடைய கால் ஃபூட்டு இல்ல கால் முட்டி இல்லைன்னா கை முட்டி ஏதோ ஒண்ணு, அது மூலியமா வந்து ஒரு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டிவைஸ் தான் வந்து ECO2 அண்ட் ECO. ஆனா ஏஏசி பாருங்க, ஏஏசில வந்து ஹெட் ஸ்விட்ச் இருக்கும். நீங்க இந்த டெக்லூமஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு மேலோட்டமா பார்த்தோம்னாலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எது வந்து கொஸ்டின் ஏரியா அப்படின்றது நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன். இப்போ இந்த ஏஏசி வந்து அவர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏஏசில ஹெட் ஸ்விட்ச் பேஸ் பண்ணி இருந்துச்சு, பேஜ் பேஸ் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ அவரால் அதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, நேவிகேஷன் நிறைய இருந்துச்சு. நெக்ஸ்ட் ECO2 ECO பாயிண்ட்ல என்ன அவருக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபுட் ஸ்விட்ச் பேஸ் பண்ணி இருந்ததுனால இதை அவரை கண்ணாலேயே வந்து மூவ் பண்ணி கண்ணுடைய அசைவு மூலியமாவே மூவ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ he has smaller communication aid, அதாவது கம்யூனிகேஷன் பண்றதுக்கும் அவருக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. It has been mounted on his walker. It is essential that much of his time is spent in the performing arts. David is also a keen sportsman, regularly playing football, boccia, hockey and baseball. இதுல டேவிட் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்க்ளூட் ஆனாரு அப்படின்றதும் நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஃபுட்பால், போஷியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து டிசபிலிட்டி பீப்புளுக்கான சில ஸ்போர்ட்ஸ் தான். இதையுமே வந்து ஒரு விளையாடி இருக்காரு. He is a sport leader and uses his ECO2 linked to an interactive whiteboard to teach PE lessons. அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டடான லெசன்ஸை அவரு ECO2 மூலியமா வந்து டீச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ இந்த ECO2 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹெட் ஸ்விட்ச்ல வச்சிருந்தாரு. ஆனா இங்க பாருங்க ஃபுட்ல வச்சிருக்காரு. ஆல்சோ அந்த ஸ்விட்சை வந்து அவரோட வாக்கர்லயே வந்து அட்டாச் பண்ணிருக்காங்களாம். அதனால சோத்துட்டு அவர் எங்க வேற பிளேஸ்க்கு போனாலுமே அந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணலாம். David has 144 icons on the screen that he uses with ECO point. I guess when David first tried his access method, his response was, "I like it. It makes me faster when I have one." So நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கு முன்னாடி வந்து ஒரு செட் ஆஃப் ஐகான்ஸ் இருக்கும், அதாவது செட் ஆஃப் வேர்ட்ஸ் சென்டென்ஸ் எல்லாமே இருக்கும். அவருடைய ஐ மூவ்மெண்ட் எங்க போய் நிக்குதோ அதை செலக்ட் பண்ற மாதிரி. ஸோ டேவிட் கிட்ட வந்து மொத்தம் 144 ஐகான்ஸ் இருக்கான். அண்ட் 144 ஐகான்ஸ் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுமா. அவருடைய his response was, "I like it. It makes me faster when can I have one?" ஸோ எனக்கு இந்த மாதிரி எப்போ கிடைக்கும், இந்த ஒரு டிவைஸை பார்த்ததுமே இது நல்லா இருக்கு, இது எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றது அவருடைய ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. Now David uses his ECO2 and ECO point to access the curriculum, study for his CGSE, order food and communicate while he is in restaurant and argue with his brother. You name it, David can communicate it. So that இந்த டிவைஸ் மூலியமா அவரால் எல்லாருக்கூடயுமே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது, ஃபுட் ஆர்டர் பண்ண முடியுது, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போயிட்டு ஆர்கியூ பண்ண முடியுது, அவருடைய பிரதர் கூட வந்து ஆர்கியூ பண்ண முடியுது, ஃபுட் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ண முடியுது. ஆல்சோ பாருங்க சிஜிஎஸ்சியும் இவரால் படிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அங்க அலிஷாவும் ஜிசிஎஸ்சி படிச்சிருப்பாங்க இல்லையா. டேவிட் கேன் கம்யூனிகேட். ஸோ இப்போ டேவிடால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது. David will now use ECO2 to speak in complete sentence with correct syntax. It has increased the number of words
he uses meaningfully and comment socially using the language of his peers, thereby becoming a confident and competent communicator. So எல்லார் மூலியமா எல்லார் மாதிரியுமே இப்ப அவரால் எல்லா விஷயத்துக்குமே கமெண்ட் பண்ண முடியுது, எல்லா விஷயத்துக்குமே வந்து அவரால் ஆர்கியூ பண்ண முடியுது, பேச முடியுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஈஸி ஓட்டு இந்த டிவைஸால தான். ஓகேங்களா? கரெக்ட் சின்டெக்ஸை யூஸ் பண்ணி பேச முடியுது, எந்த ஒரு தப்பும் இல்லாம மீனிங்ஃபுல்லா, ரொம்ப மீனிங்ஃபுல்லா அழகா, எந்த கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாம அவர் எந்த அளவுக்கு அவர் எப்படி பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ஃபுல்ஃபில்லா வந்து வெளியில அவரால் ரிவீல் பண்ண முடியுது. David has recently been working on idioms with his SLT. His latest being, Mom has got a lot on her plate. David is also an advocate to other students who use AAC and shows them how easy it is to communicate using the AAC method. So, இப்போ டேவிட் மாதிரி இன்னொருத்தவங்க ஏஏசி வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க போல, அதை பார்த்து இவருமே வந்து ஏசி மெத்தடை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணா எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு. ஆல்சோ இவரு இடியம்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வித் ஹிஸ் எஸ்எல்டி கூட பேசிட்டு இருக்கும் போது லேட்டஸ்ட் பீயிங் என்ன அப்படின்னாக்கா, மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட் அப்படின்ற ஒரு இடியம் பத்தி தான் அவரு கத்துக்கிட்டாரு. ஓகே, இதுல ஈஸி டேவிட் ஒரு இடியம் பத்தி பேசுறாரு அப்படின்னாக்கா அது மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், he controls PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switches and uses the Echo Point eye gaze system to communicate, access the computer to check on how the Chelsea football team is going and send and receive text messages. ஸோ அதே தான் சொன்ன விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ அவரால் என்ன பண்ண முடியுது, ஈஸியா பேச முடியுது. அதுக்கு காரணம் ஈகோ பாயிண்ட் ஐ கேஸ் சிஸ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிவைஸ் தான் என்ன பண்றாங்க, அவருடைய எலக்ட்ரிக் வீல் சேர்ல, அவருடைய ஹெட் ஸ்விட்ச் கிட்ட இருக்க மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வீல் சேர்ல அதை ஃபிட் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஆல்சோ அந்த டிவைஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அவருடைய கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவரு செல்சி ஃபுட்பால் டீமுக்கு அவர் நினைக்கிற மெசேஜஸையும் சென்ட் பண்ணிக்க முடியுதாம். When he is at home, he also plays MP3 on his Echo 2 from morning till night. David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the remix drama group. அவரு வீட்டில் இருக்கும் போதுலாம் என்ன பண்ணுவாராம், MP3 Echo 2 அப்படின்ற ஒரு டிவைஸ் கூட தான் என்ன பண்ணுவாராம், நைட் ஃபுல்லா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்குமே வந்து அதுலேயே தான் வந்து பார்த்துட்டு இருப்பாராம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ ரீசெண்ட் டைம்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா, டேவிட்ன்றவர் நல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே நல்லா இன்க்ளூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றேன்னா. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காராம், செலக்ட் டு பிரேசில் டு ஒர்க் வித் த ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமோனி. ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமோனில அவரை இன்வைட் பண்ணிருக்காங்க, கூப்பிட்டுறதுக்காக நாமினேட் பண்றதுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா டு பார்ட் ஆஃப் த ரீமிக்ஸ் டிராமா குரூப். சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family. You can talk to and even see relatives who live far away. அதாவது ஒரு ஊர்ல இருக்கவங்க இன்னொரு ஊர்ல தங்கி வேலை பார்க்குறாங்களோ இல்லை படிக்கிறாங்களோ அந்த மாதிரி தூரமா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு யூஸாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஈஸியா மெசேஜ் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட், well, Kim has shown me that technology can do even more for young disabled people like me. It can help us make friends, communicate and control our environment, like turning the lights on and out. It can help us study, get qualification and find opportunities for work. So Kim தான் வந்து இவருக்கு இந்த டிவைஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கிம் மட்டும் இல்லை அப்படின்னாக்கா என்ன மாதிரி இருக்க யங் டிசபிலிட்டிஸ்க்கு இது எல்லாமே தெரியாமே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆல்சோ
இட் கேன் ஹெல்ப் அஸ் ஸ்டடி குவாலிஃபிகேஷன் அண்ட் ஓகே என்னுடைய குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்குமே என்னோட ஜாப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறதுக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இது என்னுடைய லைஃப்பை வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்றதுக்கும் ஆல்சோ இதை நான் என்னோட லைஃப்ல நான் ரொம்ப இண்டிபெண்டா இருக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், வேர்ல்ட் renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contributive productivity to the world. இந்த டிசபிலிட்டி பீப்புள்லயே வந்து ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவரு டிசபிலிட்டிஸா இருந்தாலுமே வந்து பிசிக்ஸ்ல நிறைய ஒரு இன்வென்ஷன்ஸை பண்ணியிருக்காரு. ஆல்சோ டெக்னாலஜியை வந்து அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு அப்படின்றது இங்க பார்க்க வேண்டிய விஷயம் தான். நெக்ஸ்ட், so we can now look forward to a more inclusive way of learning instead of the cloistered existence that more differently able learners had to face in the past. Also இங்க நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, லேர்னிங் நிறைய கத்துக்கிறதுக்கான வழிய நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம தேடி போய் அதை கத்துக்கணும். எல்லாமே வந்து ஒரே விஷயத்திலே என்க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கிளாஸ் அப்படின்னா என்க்ளோஸ் existence that most differently abled persons, அதாவது ஆல்சோ இதுல முக்கியமா வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் தான் இதை நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து நிறைய விஷயத்த வந்து தேடி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Newer technology allows differently abled learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. This is indeed the new era of learning, true learning for all. ஓகே, இதுல ஃபுல்லாவே வந்து டெக்னாலஜி புதுசா வளர அதுல இருந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து எடுத்துக்கணும். மோஸ்ட்லி வந்து டிசபிலிட்டி பீப்புளுக்கு தான் நிறைய தேவைப்படும். ஸோ அவங்க இந்த மாதிரி டெக்னாலஜியை நிறைய யூஸ் பண்ணி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் மாதிரி பெரிய ஆளா வரணும் அப்படின்றது தான். ஸோ இங்க வந்து லேர்னிங், ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். லேர்னிங்ன்றது எல்லாருக்குமே வந்து லேர்னிங் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ அது எல்லாருமே வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கத்துக்கிறதுக்கு டெக் ப்ளூமர்ஸ், அதாவது டெக்னாலஜி ஒரு பெரிய விஷயமாவே வருது, எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்தியன் இனோவேஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 3 டிவைஸை பத்தி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்துக்கலாம். லீகல் ஷூஸ் பை கிறிஸ்டியன் லாரன்ஸ். இதோடைய பேர் பாருங்க, லீகல் ஷூஸ் அப்படின்றது தான். லீகல் ஷூஸ் அப்படின்றதா. அதை ஃபைண்ட் பண்ணவர் யார் அப்படின்னாக்கா கிறிஸ்டியன் லாரன்ஸ். ஓகேங்களா, கிறிஸ்டியன் லாரன்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கு, டிஸ்கவர் பண்ணிருக்காரு. This GPS and Bluetooth enabled shoes help the disabled navigate streets based on instructions from map software and on smartphone. The app also records route and count steps. இந்த ஷூ எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா ப்ளூடூத், அதுல வந்து ப்ளூடூத் அண்ட் ஜிபிஎஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஷூவை போட்டுட்டு அவங்க எவ்வளவு தூரம் நடக்கிறாங்களோ அது எத்தனை கிலோமீட்டர்ஸ் நீங்க இத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றதையுமே வந்து இந்த ஷூ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேப் ஆல்சோ மேப் இருக்கான். மேப்பை வந்து இந்த ஸ்மார்ட் போன் கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்கார்ட் ரூட், நீங்க எந்தெந்த வழியில எல்லாம் போறீங்க அப்படின்றத அந்த ஷூல இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்குமா. நெக்ஸ்ட், ஒரு வாட்ச் இருக்கு பாருங்க, பிளீ வாட்ச் அப்படின்னு சொல்றாங்க. பிளீ வாட்ச் பை இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸ் நுபுரா கிர்லோஸ்கர். இது டிஸ்கவர் பண்ணது அப்படி யாருனாக்கா நுபுரா கிர்லோஸ்கர், அப்புறம் ஜானவி ஜோஷி ஆஃப் மும்பை. இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னாக்கா மும்பை. இந்த வாட்ச் மும்பைல இருக்கவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ the smartwatch for the learning impaired converts sound waves into vibrations and colors codes to alert users to emergency sounds. அதாவது இந்த வாட்ச் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா காது கேட்காதவங்களுக்கு ஒரு வைப்ரேஷனா கிரியேட் பண்ணி போயிருக்கு. ஓகேங்களா, சோ இந்த வாட்ச் போட்டுட்டு ஏதோ ஒரு பக்கத்துல போறோம் அப்படின்னாக்கா அது ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி அவங்கள ஃபீல் பண்ண வைக்குது. ஓகேங்களா, சோ அவங்களுக்கு காது கேட்காது இல்லையா, அதனால. அண்ட் ரிங்கிங் டோர் பெல்ஸ், it even helps them feel the rhythm of music.
இப்போ வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வெளியில இருந்து யாராவது காலிங் பெல்லோ அடிக்கிறாங்க, டோர் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களால காது கேட்க முடியாத பட்சத்துல அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் மாதிரி சென்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு வெளியில போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ மியூசிக்குமே வந்து ஒரு வைப்ரேஷனா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. நெக்ஸ்ட் ஐஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு டிவைஸ், அதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னாக்கா அனில் பிரபாகர். அனில் பிரபாகர் அப்படின்றவர் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஐஐடி மும்பை ப்ரொஃபசர் அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் எனேபிலிட்டி டெக்னாலஜிஸ் உடைய கோ ஃபவுண்டரா இருந்திருக்காரு. ஆல்சோ ஐஐடி மும்பைல இருந்து தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இது பாருங்க, IGEST. This wearable device tracks gestures of speech impaired people to speak for them. அதாவது பேச முடியாத பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்ற பட்சத்துல இந்த ஒரு டிவைஸை கொண்டு வந்திருக்காங்க. நடுவில் ஒரு டூ யூ நோ பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்துக்கலாம். Former President APJ Abdul Kalam was concerned about people with disability and along with his team developed lightweight prosthetics from space-age material to enable disabled children to walk easily. நம்ம ex-president APJ Abdul Kalam என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா, நம்ம டிசபிலிட்டி பீப்புளோடைய கன்சர்னுக்காக அவங்களுக்கு கால் இல்லாதவங்களுக்கு காலில் ஒரு மெட்டீரியல் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அது ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால அதை பார்த்து அவங்களுக்கு லைட் வெயிட்டான ஒரு கால் மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் லெக் மாதிரி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் மெட்டீரியல் ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி இவர் வந்து அவங்களுக்கு ஆர்டிபிஷியலான லெக் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது லைட் வெயிட் ப்ராஸ்தெடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைட் வெயிட் ப்ராஸ்தெடிக்ஸ் தான் வந்து இவங்களுக்கு டிசபிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு நடக்காம கொஞ்சம் ஈஸியா நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவ்வளவுதான். கிளாசரிக்குள்ள போலாம். கிராப்பிள் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து டு ஃபைட் எஸ்பெஷலி இன் ஆர்டர் டு வின் ஆர் சம்திங். ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஒரு ஒன்றத்துல நம்ம வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து கிராப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூஷன் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கிறது, the act of including someone or something, எல்லாரையும் வந்து இன்க்ளூட் சேர்த்துக்கிறது. நெக்ஸ்ட் cerebral palsy, permanent tightening of the muscles caused by damage to the brain. அதாவது டைட்னிங், மசில் வந்து டைட்னிங் ஆகுறதுனால அவங்களுடைய பிரெயின் வந்து டேமேஜ் ஆகுதான், அதுதான் வந்து செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டிராகன் டிக்கெட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பாருங்க, ரெகனைஸ் ஸ்பீச் அண்ட் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு எ டெக்ஸ்ட். அதாவது அவங்க பேசுறது மூலியமாவே அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி இப்ப வந்து எல்லாருமே யூஸ் பண்றோம். டிராகன் டிக்டேட் நம்ம பேசும்போதே வந்து அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது, அதான் வந்து டிராகன் டிக்டேட்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா a person who assist with technological gadgets to overcome disability. டிசபிலிட்டிஸ்க்கு நிறைய டெக்னாலஜிக்கல் கேட்ஜெட்ஸை இன்ட்ரோ கொடுத்து அவங்கள வந்து அசிஸ்ட் பண்றதுதான் வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் அப்படின்னா பாக்குறது, ஸ்டார் அட் சம்திங் ஃபார் லாங் டைம், ஒரு விஷயத்தை உத்து பார்ப்போம் இல்லையா, அதுதான் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லிபரேட்டட் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்றது a special device used to communicate with eye movements. அதாவது நம்ம ஐ மூமெண்ட்ஸை வச்சு ஒரு அதை செலக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா, அதான் லிபரேட்டட் கம்யூனிகேட்டிவ் டிவைஸ். முன்ன பார்த்தோம். கிளாஸ்டர் அப்படின்னா என்க்ளோஸ் பண்றது, அதாவது ஒன்னுத்து கூட ஒண்ணு இணைக்கிறது. கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ்டு பை ஆர் இன்வால்விங் 2 or more parties working together. அதாவது கொலாபரேட்டிவ் அப்படின்னா ஒரு பார்ட்டி கூட இன்னொரு பார்ட்டி கொலாபரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, ரெண்டு பேருமே வந்து டை அப் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, அதுதான் வந்து கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வால்விங் 2 or more parties working together, ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது. ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ரோஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.